The greedy mouse. The greedy mouse. A greedy mouse saw a bucket full of corn. ஒரு பேராசைக்கார பெருச்சாளி பார்த்தது ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்க காண. He wanted to eat. அதை வந்து சாப்பிடணும், அதுக்கு சாப்பிட வேண்டும் அதை. So he made a small hole in the bucket. அதனால என்ன பண்ணுச்சு, சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுச்சு அந்த பக்கெட்டில். He squeezed in through the hole. அதில் அழுத்தம் கொடுத்து உள்ளே நுழைஞ்சிச்சு அந்த சின்ன ஹோல். He ate lot of corn. அது நிறைய கார்னை வந்து சாப்பிட்ருச்சு. He felt full and was very happy. அது நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. Now he wanted to come out. இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு வெளியில் வரணும். He tried to come out through the small hole. அதாவது அது ட்ரை பண்ணுச்சு வெளியில் வர்றதுக்கு அந்த சின்ன ஓட்டையில். He could not. அதால் முடியலை, அவனால் முடியலை. His belly was full. அதோட வயிறு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. He tried again. திரும்பவும் அதை ட்ரை பண்ணுச்சு. But it was no use. அது வந்து எந்த பயனும் தரல. The mouse started crying. அது வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மவுஸ் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. A rabbit was passing by. அந்த ஒரு முயல் வந்து அதில் பாஸ் பண்ணி போச்சு. It heard the mouse cry. அது வந்து மவுஸ் வந்து அழுகிறத கேட்டுச்சு அந்த முயல். And asked. மற்றும் அது கேட்டுச்சு மவுஸ் கிட்ட. Why are you crying my friend? நீ ஏன் அழுகிற என் நண்பனே அப்படின்னு கேட்டுச்சு. The mouse explained. இந்த பெருச்சாளி எல்லாத்தையும் விவரமாக சொன்னுச்சு. I made a small hole and come into the basket to eat the corn. Now I am not able to get out through that hole. அதாவது என்ன சொல்லுச்சுன்னா, நான் ஒரு ஹோல் போட்டேன் சின்னதாக, அதுக்கப்புறம் இங்கே இதுக்குள்ளே வந்து பேஸ்கெட்குள்ளே வந்து நான் சாப்பிட்டேன். இப்போ என்னால் ஐ ஆம் நாட் ஏபிள், என்னால் முடியலை, அதுலேருந்து வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ரேபிட் செட். ரேபிட் என்ன சொன்னுச்சுன்னா, இட் இஸ் பிகாஸ் யூ ஏட் டூ மச். ஏன்னா எதனாலனா, பிகாஸ் எதனாலனா நீ டூ மச் அதிகமாக சாப்பிட்டதுனால அப்படின்னு சொன்னிச்சு. வெயிட் டில், அதாவது ஏன்னா டில்னா வரை. வெயிட் டில் யுவர் பெல்லி ஸ்ட்ரிங்ஸ். அதாவது என்ன சொல்லுச்சுன்னா, நீ கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணி இரு, ஓகே, உன்னோட பெல்லி சுருங்கும் வரை. இங்கே வந்து சுருக்கம். The rabbit laughed and went away. முயல் வந்து சிரிச்சிட்டு போயிருச்சு. The mouse fell asleep in the basket. அந்த பெருச்சாளி வந்து அதிலே பேஸ்கெட்லேயே தூங்கிருச்சு. Fell asleep in the basket. The next morning his belly. மறுநாள் காலை, நெக்ஸ்ட் மார்னிங்னா மறுநாள் காலை, ஹிஸ்னா அவருடைய பெருச்சாளியுடைய பெல்லி ஹேட் ஸ்ட்ரங்க் வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஸ்ட்ரங்க், ஓகே, சுருங்கி விட்டதுன்னு இதோட மீனிங். ஹேட் ஸ்ட்ரங்க், ஓகே. பட் ஹீ வாண்டட் டு ஈட் சம் மோர் கார்ன். அது வந்து என்ன, அதுக்கு வந்து திரும்பவும் கொஞ்சம் கார்னை சாப்பிட வேண்டும்னு தோணுச்சு. He forgot all about
getting out of the basket. அதாவது மவுஸ் எல்லாத்தையுமே மறந்துருச்சு. எப்படி வெளியில் வரணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் என்ன நடந்துச்சுன்றத ஃபுல்லாக மறந்துருச்சு. ஸோ he ate the corn. அது திரும்பவும் சாப்பிட்ருச்சு அந்த சோளத்தை. அண்ட் மற்றும் his belly was really big again. அவருடைய ஹிஸ்னா அவருடைய, பெல்லினா வயிறு, வாஸ் கொண்டு பெருசாகி கொண்டு இருந்தது, ரியலி பிக் அகைன் திரும்பவும், அதாவது அவருடைய பெல்லி வயிறு வந்து திரும்பவும் பெருசாகி கொண்டே இருந்துச்சு. ஆஃப்டர் ஈட்டிங் ஆஃப்டர் ஈட்டிங்னா சாப்பிட்டதுக்கப்புறம், ஆஃப்டர் ஈட்டிங் த மவுஸ் ரிமெம்பர்டு. அது மவுஸுக்கு வந்து இங்கே பெருச்சாளிக்கு வந்து ஞாபகம் வந்தது. தட் ஹீ ஹேட் டு எஸ்கேப். அது வந்து எஸ்கேப் ஆகணுன்றது ஞாபகம் வந்தது. பட் அப்சல்யூட்லி ஹீ குட் நாட். அது வந்து அதால் வர முடியாது. அப்சல்யூட்லி சரியா வர முடியாது. சரியா? ஸோ ஹீ தாட், அது என்ன நினச்சிச்சு? ஸோ ஹீ தாட், அது நினச்சது. என்ன நினச்சது? ஹோ நவ் ஐ வில் கோ அவுட் டுமாரோ. நான் நாளைக்கு மார்னிங், டுமாரோ நாளைக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சது. த கேட் வாஸ் த நெக்ஸ்ட் போஸ்டர் பை. அதாவது பூனை வந்து அது வழியாக போய் கொண்டிருந்தது. ஹீ ஸ்மெல்ட் த மவுஸ் இன் த பேஸ்கெட். அதாவது அது மோப்பம் பிடித்தது. ஸ்மெல்லுன்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், ஸ்மெல்ட் அப்படின்றது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஓகே, இங்கே ஸ்மெல்டுன்னு போடுறோம். அதாவது மோப்பம் பிடித்தது. ஹீ ஸ்மெல்டு த மவுஸ் இன் த பேஸ்கெட். அது பேஸ்கெட்குள்ளே இருக்கிறத மோப்பம் பிடித்தது. ஹீ லெஃப்டட் இட்ஸ் லிட்னா மூடி, லெஃப்டட்னா தூக்கியது. He lifted it lid and ate the mouse. அது மூடியை திறந்துட்டு சாப்பிட்ருச்சு. moral of the story, too much of greed is harmful. அதாவது ரொம்ப பேராசை வந்து தீங்கு விளைவிக்கும்.